கராத்தே என்பது சண்டைக்குரிய அல்லது தற்காப்புக்கான ஒரு கலையாகும். கராத்தே என்ற பெயரிலும் கரம் என்ற சொல் மூலமாக உள்ளது. கரம் என்பது கை என பொருள்படும். கராத்தே வீரக்கலையின் தாய் குங்ஃபூ. இக்கலையை கிபி 522 சீனா சென்ற பல்லவ இளவல் புத்திவர்மன் போதிதர்மன் புத்த துறவிகளுக்கு இக்கலையை கற்றுக் கொடுத்தார். முதன்மையாக இது ஒரு தாக்குதல் கலையாகும். குத்துதல், உதைத்தல், முழங்கால் மற்றும் முழங்கை தாக்குதல்கள், திறந்த கை உத்திகள் என்பன இக்கலையில் பயன்படுகின்றன. கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் சில இடங்களில் பயிற்றுவித்து வந்த களரி பயிற்று என்ற கலையின் மறுவடிவமே கராட்டே, குங்ஃபூ போன்ற கலைகளின் ஆதாரம். இறுக பிடித்தல், பூட்டு போடுதல், கட்டுப்படுத்துதல், எரிதல், முக்கியமான இடங்களில் தாக்குதல் என்பனவும் கராத்தே பாணிகளில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. தக்ஷயாகம் நடந்தபோது சிவபெருமான் கோபத்தால் ஆடிய நடனச் சுவடுகள்தான் களரியின் ஆதாரம் என்று ஒரு கூற்று கூறப்படுகிறது. பரசுராமன் தனது குருவாகிய சிவனிடம் இருந்து இந்த பயிற்சிகள் கற்ற பிறகு அவருடைய சீடர்களுக்கு பயிற்றுவித்ததாகவும், இந்த பயிற்சிக்காக பரசுராமன் 42 களரி பயிற்சிக்கூடங்கள் ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது அந்த கலை கராட்டே, குங்ஃபூ, ஜூடோ என்ற பெயரில் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இந்த கலைகள் மனதுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிப்பது மட்டுமின்றி ஞாபக சக்தி, நல்லொழுக்கம் போன்றவையும் அதிகப்படுத்துகிறது. உடம்பை இரும்பு போன்று பலமுள்ளதாக மாற்ற பல வியாயாம பயிற்சிகள் இதில் கற்பிக்கப்படுகிறது. எதிரிகளிடம் இருந்து தன்னை காத்துக்கொள்வதற்கு மட்டுமின்றி தன் சமுதாயத்தையும் தேசத்தையும் காக்க அனைவருக்கும் இந்த பயிற்சிகள் மிக அவசியமாகிறது. திறம்பட மெய்ஞானம் கூட வேண்டும் என விளைந்தால் உடம்பை வளர்க்கும் உபாயத்தை அறிய வேண்டும். சுவாமி விவேகானந்தர் கூறிய இரும்பினை ஒத்த தசைகளையும் எஃகினை ஒத்த நரம்பினையும் உடைய இளைய சமுதாயத்தை உருவாக்க சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி என்ற கருத்தை உள்ளடக்கி சுவாமி விவேகானந்தா குருகுலத்தில் அனைத்து பயிற்சிகளையும் மாணவர்களுக்கு